ஹாய் வணக்கம் மக்களே. இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தை பற்றி இந்த புத்தகம் வந்து தமிழில் கிடைக்கல. நான் தேடி பார்த்தேன், தமிழில் கிடைக்கல, ஆங்கிலத்தில் தான் இருக்குது. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த புத்தகத்தை நான் வாங்கினேன். திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ. ஃபாதர் வந்து டேனியல் காஹ்னிமேன். இவர் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் ஆக்சுவலாக. ஆனால் இவருக்கு வந்து 2002 வந்து பொருளாதார அணுகுமுறையில் வந்து இவருக்கு வந்து ஒரு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட்டுக்கு எக்கனாமிக்ஸில் வந்து நோபல் பரிசு கொடுத்தது வந்து ஒரு வினோதமான விஷயம். அதனாலே வந்து இந்த புத்தகத்தை வந்து நான் வந்து டீட்டெயிலாக வந்து ரீட் அவுட் பண்ணி பார்த்ததில் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டாந்துச்சு அப்படின்னு சொல்லணும். என்னுடைய ட்ரேடிங் ஜேர்னியாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி, இல்லை ஒரு வெல்த் கிரியேஷனாக இருக்கட்டும், என்னுடைய பர்சனல் லைஃப் எல்லாத்துலேயுமே வந்து இவருடைய புத்தகம் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கு. என்ன கிட்டத்தட்ட ஒரு 600 பக்கம் கொண்ட ஒரு புத்தகம். இதை மக்களுக்கு வந்து சிம்பிளாக சம்மரைஸ் பண்ணி இதுதான் கண்டென்ட்டு, இது எப்படி வந்து நம்மளுடைய லைஃப்பையும் நம்மளுடைய பிஸ்னஸையும் நம்மளுடைய பர்சனாலிட்டியையும் எப்படி வந்து இது இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே வாங்க புத்தகத்துக்குள்ளே போகலாம். இவர் யார் அப்படின்னா, இவர் வந்து ஆக்சுவலாக இஸ்ரேலில் பிறந்தவர். 1934 பிறந்திருக்காரு. இஸ்ரேலி அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கினவர் இந்த டேனியல். ஒரு சைக்காலஜி தான் முடித்தார், சைக்காலஜி தான் படித்தார் எல்லாமே. இவர் கூட ஒர்க் பண்ணவர் வந்து அமாஸ் டெவர்ஸ்கி. அவர் வந்து நோபல் பரிசு வாங்குகிற டயத்தில் இவர் இல்லை, அவர் தவறி போயிட்டார். இவர் வந்து 2024 தான் வந்து 90 வயசில் வந்து தவறினார். இவர் தவறினதுக்கு அப்புறம் தான் வந்து இவருடைய புகழ் வந்து வந்துச்சு. ஆனால் இவருக்கு வந்து நோபல் பரிசு வந்து 2002 கொடுத்தாங்க. எக்கனாமிக் சயின்ஸில் வந்து நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. ஒரு நோபல் பரிசு வாங்கினோம்னா அது சின்ன திட்டம்லாம் இல்லை. பலவிதமான ஆதாரபூர்வமான ஆராய்ச்சி பண்ணி அந்த தீசிஸ் எல்லாத்தையும் வந்து அவர் ரெடி பண்ணி எல்லாத்தையும் கொடுக்கணும். கொடுத்த பின்னாடி தான் நோபல் பரிசு கொடுத்தாங்க. இந்த நோபல் பரிசு வாங்கினதுக்கு அப்புறம் 2002, அதுக்கப்புறமாட்டிக்கு 2011 தான் வந்து இந்த புத்தகமே வந்துச்சு. அவர் நோபல் பரிசு வாங்கின தீசிஸ் எல்லாத்தையுமே இவர் வந்து இந்த புத்தகத்துக்குள்ளே கொண்டாந்துருக்காரு. நோபல் பரிசு கொடுத்ததுக்கான மெயின் கான்செப்டே வந்து ப்ராஸ்பெக்ட் தியரி அப்படிங்கிற ஒரு டைட்டில். அது கீழே நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் அந்த தியரியை பேஸ் பண்ணி தான் வந்து அவருக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்தாங்க. இந்த புத்தகத்தில் வந்து அந்த ப்ராஸ்பெக்ட் தியரியும் சொல்லியிருக்காரு. பட் இந்த ப்ராஸ்பெக்ட் தியரிக்கு பின்னாடி இருக்கிற எல்லா விஷயத்தையும் மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஒரு சயின்டிஸ்ட்லேருந்து, ஒரு பாமரன்லேருந்து, ஒரு விவசாயி, ஒரு கூலி வேலை பார்க்குறவன், வெவ்வேறு சூழ்நிலைகளில் வெவ்வேறு மனிதர்களை ரியலாக வந்து போய் சயின்டிஃபிக்கலாக ரிசர்ச் பண்ணி எந்த மாதிரியாக வந்து மனிதர்கள் வந்து எந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க, ஏன் அந்த முடிவு எடுக்கிறாங்க, அவங்க வந்து எந்த மாதிரி வந்து அவங்களுடைய லைஃப் வந்து ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சயின்டிஃபிக்கலாக வந்து அவர் ப்ரூஃப் பண்ணார். அதனால தான் அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. எப்போவுமே நோபல் பரிசு கொடுக்கறது வந்து உடனே எடுத்து கொடுத்துட முடியாது. இந்த தியரி எல்லாத்தையும் வந்து தீசிஸ் எல்லாத்தையும் அவர் ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் உண்மைதானா, யார் இந்த நபர்கள், என்ன வரும், எங்கே எடுத்தார், என்ன மாதிரியான சயின்டிஃபிக்கில் வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமாட்டிக்கு உண்மையிலே இது ஒரு புதிய கண்டுபிடிப்பு தான், எக்கனாமிக்கு சயின்ஸில் இது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்தாங்க. இது வந்து எதுக்கெல்லாம் பயன்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க, இந்த புத்தகத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 பக்கம் இதில் இருக்குது. இவர் வந்து 5 பார்ட்டாக வந்து பிரிச்சிருப்பார். 5 பார்ட் 600 பக்கம். நம்ம மக்களுக்கு எவ்வளோ பேர் வந்து பொறுமையாக வந்து 600 பக்கத்தை படிக்க முடியும்? கஷ்டம். அதனால தான் நான் இந்த பதிவு வந்து கொடுக்குறேன். முக்கியமாக இந்த பதிவுக்கான தூண்டுதல் யார் அப்படின்னா என்னோடய பொண்ணு. அப்பா இந்த புத்தகம் வந்து என்னோடய செல்ஃபில் இந்த புத்தகத்தை பார்த்தா, அப்பா இந்த புத்தகம் படிச்சுட்டேன், எனக்கு இதை கொஞ்சம் ஷார்ட்டாக எனக்கு சொல்லுவா அப்படின்னு ஒரு தடவை சொன்னாங்க.
அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் நான் இந்த போஸ்ட்டை வந்து நான் இங்கே போடுறேன். இது எல்லாருக்கும் உதவும் இல்லையா? நீங்களும் பெருமையாக சொல்லிக்கலாம் இல்லையா? இவ்வளோதான், இவ்வளோ சப்ஜெக்ட் தான், இந்த சப்ஜெக்டை தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு. இதில் நான் வந்து ஒவ்வொரு ஆராய்ச்சி பண்ண மனிதர்களுடைய பெயரையோ இல்லை ஈவெண்ட்டையோ அந்த சம்பவத்தையோ அவர் என்ன மாதிரி இப்போ ஸ்கேனர்ஸ் யூஸ் பண்ணார், சயின்டிஃபிக்கலாக வந்து எப்படி வந்து ஒரு மனிதன் முடிவெடுக்கும் பொழுது அவனுடைய மனசு வேலை செய்யும்போது, அவனுடைய புத்தி வேலை செய்யும்போது, அவனோட இன்டலெக்சுவல் ஃபேக்ட் வந்து எப்படி வந்து அவன் வந்து ஃபிசிக்கலாக வந்து எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டாந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறதில்லை. ஏன் அப்படின்னா வந்து அவ்வளோ சொல்கிறதுக்கெலாம் ஒரு போஸ்ட்டு பத்தாது. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கணுங்கிறக்காண்டி வந்து இதை வந்து ஏன் லெவலுக்கு வந்து நான் அதை வந்து பிரிச்சுருக்கேன். கிட்டத்தட்ட வந்து இது ஒரு 6 கான்செப்டில் நான் வந்து பிரிச்சுட்டேன். இவ்வளோ மேட்டர் தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லிட்டேன். காக்னிட்டிவ் பயாசிஸ், ஓவர் கான்ஃபிடன்ஸு, லாஸ் அவர்ஷன், ஃப்ரேமிங் எஃபெக்ட்ஸு, ப்ராஸ்பெக்ட் தியரி, பிளானிங் ஃபேலசி. இந்த ப்ராஸ்பெக்ட் தியரி பிளானிங் ஃபேலசியை பேஸ் பண்ணி தான் அவருக்கு நோபல் பரிசு கிடச்சிச்சு. ஆனால் இந்த 2 கான்செப்டை வந்து அவர் வந்து மேலே இருக்க இந்த 4 கான்செப்டையும் இன்க்ளூட் பண்ணி ரிசர்ச் பண்ணி வந்து இந்த கீழே உள்ள 2ஐயுமே வந்து அவர் உருவாக்குனார். பட் இது எல்லாத்துக்கும் பேஸாக வந்து அவர் எடுத்துக்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு 2 மெத்தடாலஜி என்ன அப்படின்னா திங்கிங் அப்படின்னு சொன்னால் இது வந்து மூளை சம்மந்தப்பட்டது. மூளைனா வந்து ஆர்கன், நம்மளுடைய அனாட்டமிக்கல் ஆர்கனாக தான் நம்ம மூளைன்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு காலத்தில் வந்து உனக்கெல்லாம் மூளை இருக்காடா, என்னடா இப்படி அடை செய்கிறது அப்படின்னு வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ வந்து அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் முன்னாடி வந்து இப்போ என்னுடைய காலகட்டங்களெல்லாம் மூளைக்கட்டை முட்டாப்பலை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை உனக்கெல்லாம் மூளை இருக்கா அப்படின்னு. அந்த மூளை அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு அறிவு சம்மந்தப்பட்டது, நம்மளுடைய திங்கிங் சம்மந்தப்பட்டது. அதை பேஸ் பண்ணி தான் அவர் சொல்கிறார். ஹியூமனுடைய மொத்தமாகவே திங்கிங் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத 2 விதமாக பிரிக்கிறார். அதை வந்து சிஸ்டம் 1, சிஸ்டம் 2 அப்படிங்கிறத பிரிக்கிறார். இந்த புத்தகத்தோட டைட்டிலே வந்து ஃபாஸ்ட் திங்கிங் அண்ட் ஸ்லோ திங்கிங் அப்படிங்கிற 2 மெத்தட் தான் சொல்கிறாரு இல்லையா? அது வந்து சிஸ்டம் 1 தான் ஃபாஸ்ட் திங்கிங், சிஸ்டம் 2ங்கிறது ஸ்லோ திங்கிங். சிஸ்டம் 1னா என்ன? சிஸ்டம் 1லாம் ஒன்றும் இல்லைங்க. எந்த விதமான இப்போ உங்கள்கிட்ட வந்து எடுத்துக்காட்டுக்கு டக்குன்னு ஒரு 2+2 என்னப்பா அப்படின்னு கேட்டால் நீங்கள் டப்புன்னு சொல்லுவீங்க 4 அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ நீங்கள் இதே ஒரு கார் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு 2 வீலரில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, பின்னாடி நான் உட்காந்து கேட்குறேன், அப்போ ஒரு 5 எவ்வளவு அப்படின்னு கேட்டால் உடனே 10 அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா அதுக்கு நீங்கள் வந்து எந்த எஃபோர்ட்டும் போட மாட்டீங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து உள்ளிருந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். அதுக்கு எந்த ஒரு எஃபோர்ட்டும் தேவையே இல்லை. நம்மளுடைய பெரும்பாலான தினசரி வாழ்க்கைகளுடைய முடிவுகளை வந்து நம்ம வந்து இந்த சிஸ்டம் 1 அப்படிங்கிற அந்த திங்கிங் ப்ராசஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து நான் வந்து என்னோடய இதுலாம் சொல்லுவேன், என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுவேன், மனம் புத்தி அப்படிங்கிற 2ஆக பிரிக்கணும் அப்படின்னு. இன்டலெக்சுவலையும் மைண்டையும் தனித்தனியாக பிரிக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது அந்த விஷயத்தை தான் இங்கே சிஸ்டம் 1 அப்படிங்கிறது வந்து உள்ளிருந்து வர ஒரு உள்ளுணர்வு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப குயிக்காக வந்து நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவோம், உடனே வந்து நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம். அது வந்து காட்சியாக இருக்கட்டும், இல்லை கேள்விகளாக இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறது கூட வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் 1 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு சாப்பாட்டில் வந்து நம்ம வந்து தேவையில்லாத ஒன்று கிடக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு கருவேப்பிலை கிடக்குன்னா பெரும்பாலும் பேர் சாப்பிடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு டிவி பார்த்துட்டே சாப்பிட்டாலும் சரி, இல்லை யார்கிட்ட பேசிட்டு சாப்பிட்டா கூட அந்த கருவேப்பிலை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம மாட்டு சாப்பிடுவோம் இல்லையா? ஒரு கல் கிடந்தால் அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு சாப்பிடுவோம் இல்லையா? அது மாதிரி வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு உள்ளுணர்வில் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது சிஸ்டம் 1. மனம் போல் வாழ்கிறது அப்படிங்கிறதே இந்த சிஸ்டம் 1ல் தான் வரும். நமக்கு வந்து இந்த சிஸ்டம் 1ல் வந்து நல்லது கெட்டது அப்படிங்கிறது வராது. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது தான் இது வரும். சில நேரங்களில் இந்த சிஸ்டம் 2 வந்து என்னாகும்னா சிஸ்டம் 1ஆகவே கன்வர்ஷன் ஆகிருக்கும். அது வந்து பெரும்பாலான ரொம்ப ஒரு தெளிவான மனிதர்களுக்கு இந்த சிஸ்டம் 2 வந்து சிஸ்டம் 1ஓட மெர்ஜ் ஆகிருக்கும். அது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு கான்சியஸ்னஸை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு சூப்பர்மேன் கண்டிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் மனிதர்கள் மொத்தத்தில் பொதுவான மனிதர்களுக்கு இந்த திங்கிங் ப்ராசஸ் வந்து சிஸ்டம் 1, சிஸ்டம் 2 அப்படின்னு 2 விதமாக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகே, சிஸ்டம் 1னா இவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக எஃபோர்ட்லெஸ்ஸாக ஒரு விஷயத்த, ஒரு தலைவர் படத்தை காட்டிட்டு இது யார் அப்படின்னு கேட்டால் உடனே நம்ம சொல்லிடுவோம்.
ஒரு 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 500 தாளை காட்டிட்டு இதில் இருக்கிறது யார், இந்த உருவம் யாருன்னு கேட்டால் உடனே சொல்லிடுவோம் மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா நமக்கு ஏற்கனவே வந்து பதிவேற்றம் செய்யப்பட்ட ஒரு விஷயம். ரொம்ப சின்ன வயசுலேயே நமக்கு பதிவேற்றம், நமக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேயே பதிவேற்றப்பட்ட விஷயங்கள். இதுவோ திடீர்னு இப்போ நைட்டில் இருட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, திடீர்னு வந்து லைட் இல்லை, இருந்தாலும் வந்து பேட்டரி லைட்டும் உங்கள் கையில் இருக்குது, இருந்தாலும் வந்து நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கவுரை மிதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடனே உடம்பு துள்ளி குதிச்சு இந்த சைடு வந்துட்டு லைட் அடித்து பார்ப்பீங்க. அது உண்மையிலே பாம்பாக இருக்காது, ஆனால் அது பாம்பாக இருக்குமோன்னு சொல்லி உங்கள் உடம்பு ரியாக்ட் பண்ணுது இல்லையா, இதெல்லாம் சிஸ்டம் உள்ளேருந்து வரக்கூடிய விஷயம். உடனே ரியாக்ட் ஆகிரும். அது நல்லது. ஒரு எச்சரிக்கை உணர்வு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு இன்ட்யூஷன் வந்து நம்மளை வந்து உடனே அதை விட்டு விலகி வந்துடணும் அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா. இதெல்லாம் சிஸ்டம் ஒன்று. அதுக்கப்புறம் தான் அது தெரியும் கவுரு தான், இது பாம்பு இல்லை அப்படின்னு. ஆனாலும் படபடப்பு, வேர்க்கிறது இதெல்லாம் நடக்கும். சில நேரங்களில் கனவுகளில் கூட நம்ம வந்து பயங்கர கனவுகள் கண்டு டப்புன்னு எந்திரிப்போம். அது உண்மையாகவே இருக்காது, ஆனால் நம்ம உடம்பு ரியாக்ட் ஆகிருக்கும். நெஞ்சு படபடப்பு வந்திருக்கும், வேர்த்திருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் தான் மறுபடியும் படுக்க முடியும். அந்த கனவுடைய இம்பேக்ட் வந்து ரொம்ப நேரம் நம்மள்ட்ட இருக்கும். இதெல்லாமே வந்து சிஸ்டம் உள்ளேருந்து நம்ம மூளையிலேருந்து புறப்பட்ட சில வந்து வேவ்ஸ், சிக்னல்ஸ், இதெல்லாம் வந்து சிஸ்டம் 1 சம்மந்தப்பட்டது. சிஸ்டம் 2 என்ன? சிஸ்டம் 2 வந்து எப்போவுமே லாஜிக்கலாக இருக்கும். இங்கே வந்து சரி தவறு அப்படிங்கிற விஷயம் தான் இருக்குமே ஒழிய பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிற அந்த விஷயம் இதில் இருக்காது. ஆனால் இது அதனால தான் இதை ஸ்லோ திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நான் ஒரு 2 2 4 அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக நம்ம சொல்லிடுறோம் இல்லையா. பட் இதே ஏதோ ஒரு மனுஷன்கிட்ட வந்து ஒரு நடந்து போய்கிட்டு இருக்கோம், வாக்கிங் போய்கிட்டு இருக்கும்போது 10 10 எவ்வளோன்னு கேட்டால் அவர் நடந்துக்கிட்டே 20ன்னு சொல்லிடுவார். அது வந்து சிஸ்டம் 1லேருந்து வந்திருக்கும். அதே இது அவர்கிட்ட வந்து திடீர்னு காம்ப்ளிகேட்டடாக ஏப்போ அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 435 என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவரால் சொல்ல முடியாது. அவருக்கு வந்து உடனே ஒரு பேப்பர் வேணும், இல்லைன்னா ஒரு கால்குலேட்டர் வேணும். திடீர்னு அவருக்கு 96 132 பெருக்கி சொல்லு அப்படின்னு சொன்னோம்னா அவரால் சொல்ல முடியாது. அவர் ஒரு பேப்பர் எடுத்து தான் அதை வந்து செய்யணும். இல்லை அவருக்கு ஒரு கால்குலேட்டர் தேவைப்படும், அவருக்கு வந்து ஒரு எஃபோர்ட் தேவைப்படுது. ஸோ வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணக்கூடிய சில விஷயங்களுக்கு வந்து டைம் எடுக்கும், அதுதான் ப்ராப்ளம். ஸோ இந்த பெரும்பாலும் வந்து நம்ம சிஸ்டம் 1 தான் பேஸ் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். சிஸ்டம் 2 வந்து நம்ம பேஸ் பண்ணி வாழணும் அப்படிங்கிறது. இந்த சிஸ்டம் 1 சிஸ்டம் 2 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இவருடைய மொத்த ஆராய்ச்சியுமே வந்து இதில் இருக்குது. அவர் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து நமக்கு அறிமுகமில்லாத சில விஷயங்கள், சில மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ A+B ஈக்குவல் டு தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டால் நம்ம சொல்லிடுவோம், ஆனால் படிச்சிருப்போம், மனப்பாடம் பண்ணியிருப்போம். அதே இது கொஞ்சம் ஒரு மேட்ரிக்ஸை வந்து நம்ம கேட்டோம் பண்ணோம்னா கொஞ்சம் சிஸ்டம் வந்து ஸ்லோவாயிரும். ஸ்லோவாக தான் நம்ம திங்க் பண்ண முடியும். உடனே வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலாக தான் அதை வந்து நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இது காட்சிகளுக்கும் இது பொருந்தும். சிஸ்டம் 2ங்கிறது வந்து லாஜிக்கல் திங்கிங். இங்கே வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற விஷயம் இருக்காது, சரியா தவறா அப்படிங்கிறத ஒரு அனாலிசிஸ் அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் திங்கிங்கை பேஸ் பண்ணி தான் இவருடைய மொத்த ஆராய்ச்சி இந்த புத்தகத்தில் இருக்குது. இதை எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து இந்த கான்செப்ட், இந்த 6 கான்செப்டையும் அவர் வந்து 600 பக்கத்துலேயுமே வந்து கொண்டாடுறார். அதில் கண்டென்ட்டு நோட்ஸ் எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். அது ஒரு கான்செப்ட் தான், அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் இந்த 6 கான்செப்டை நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் நான் ஏதாவது விட்டு போயிருந்துச்சு, யாராவது புக்கு நல்லா படிச்சுட்டு சார் இதில் ஏதாவது நீங்கள் இந்த ஒரு கான்செப்டை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு தயவுசெய்து கமெண்டில் தெரிவிங்க. நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன், நான் வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து காக்னிட்டிவ் பயாசஸ், இது வந்து என்ன, காக்னிட்டிவ் பயாசஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். காக்னிட்டிவ் பயாஸுங்கிறது வந்து இது ஒரு மென்டல் ஷார்ட்கட். நம்மளுக்கு வந்து உடனே முடிவெடுப்போம், ஆனால் பெரும்பாலும் அது தப்பாக தான் இருக்கும். பெரும்பாலும் அது நல்லது, நமக்கு நல்லது பண்ணுறதே இருக்காது. ஸோ சிஸ்டம் 1ல் வந்து நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து பெரும்பாலும் வந்து காக்னிட்டிவ் பயாசஸில் இருக்கும். காக்னிட்டிவ் பயாசஸில் சில உட்பிரிவுகள்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு காமன் பயாசஸில் வந்து அவைலபிலிட்டி பயாஸ், ஆங்கரிங் பயாஸ், கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்னு ஒரு 3 பயாசஸ் இருக்குது. மொத்தமாக இந்த காக்னிட்டிவ் பயாஸில் காமனாக 3 ஐட்டம் இருக்குது.
அவைலபிலிட்டி, ஆங்கரிங், கன்ஃபர்மேஷன். அதை டீட்டெயிலாக சொல்ல போகிறதில்ல, நான் சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், ரைட்டுங்களா? ஆனால் பெரும்பாலும் அது தப்பாக தான் இருக்கும். எல்லாமே தப்பாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சில நேரங்களில் அதில் நல்ல விஷயங்களும் இருக்கலாம், ஆனால் அதில் பெரும்பாலும் நல்ல விஷயங்கள் இருக்கிறது இல்லை. காக்னிட்டிவ் பயாசிஸோட எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படின்னா, 2+2 கேட்டால் டப்புன்னு சொல்லிடுவோம், 4 அப்படின்னு சொல்லிடுவோம். எதுக்கு இந்த கேள்வி கேட்கப்பட்டது அப்படிங்கிற கொஸ்டினே நம்மள்கிட்ட இருக்காது. ரெண்டையும் கூட்டினா 4 தான் வரணும் அப்போ அவசியம் இல்லை. இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது வேறு ஒரு டைமென்ஷனில் வேறு ஒரு ஆன்சர் கூட இருக்கலாம். அதே மாதிரி இல்லை நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரரு, இல்லை எங்கள் மாமா, இதெல்லாம் இவங்க தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்கெல்லாம் பெரும்பாலும் கரெக்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உடனே முடிவெடுப்போம். ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும், இல்லை ஒரு கருத்தை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதா இருந்தாலும், நம்ம நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பெரும்பாலான மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்டையோ பொருளையோ நம்ம ப்ரிஃபர் பண்ணிடுவோம். அதில் எந்த விதமான ஆராய்ச்சியும் நம்ம பண்ண மாட்டோம். ஆமாம். அதே மாதிரி ஒரு ரேட்டிங் நல்லா இருக்குப்பா, ஒரு வெப்சைட்டில் பார்த்து 5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருவாங்க, 50,000 பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நம்பிடுவோம். அது நல்லா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நல்லாவும் இருக்கலாம், ஆனால் நம்ம நம்புறதுக்கான அவைலபிலிட்டி பயாஸ் அதுதான் முக்கியம், ரைட்டா? இப்போ இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அரசியல் தலைவர் இந்த ஸ்கீம் இன்னைக்கு கொண்டாந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது அந்த ஸ்கீம் நல்ல விதமாக தான் நடக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அதுக்கு பின்னாடி நிறைய கான்செப்ட் தேவைப்படும், நிறையா அனாலிசிஸ் தேவைப்படும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவோம். ஸோ காக்னிட்டிவ் பயாசிஸில் இப்போ அவைலபிலிட்டி பயாசிஸ் அண்ட் ஆங்கரிங் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இதான். இப்போ நம்ம ஒரு ஷாப்பிங் மால் போகிறோம் அப்படின்னோம்னா நமக்கு கண்ணில் படுற பொருளோடைய பெரும்பாலான இந்த பெயர்கள் நம்ம கண்ணில் படாமல் இருக்கவே இருக்காது. நம்மளுடைய பெரும்பாலான நபர்கள் நம்ம கண்டிப்பாக இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அங்கே போனால் இதை நம்ம வாங்குவோம். இப்போ சிறுவர்கள் போனால் கண்டிப்பாக அங்கே இருக்கிற ஒரு ஒரு பிளேயிங் ஸோனுக்கு கண்டிப்பாக அவங்க நம்மளை கூப்பிட்டுருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவைலபிலிட்டி பயாஸ் தான் அதுக்கு காரணம். ஆங்கரிங் எஃபெக்ட்டுங்கிறது அவ்வளோ என்னென்னா, இல்லை இப்போ என் வீட்டில் என் பொண்ணு இந்த நகை வச்சுருக்கா, என் மருமக வச்சுருக்கா, இல்லை என்னோடய ஃப்ரெண்டு இதான் வச்சுருக்காரு அப்படின்னு. இப்போ லலிதா படுத்தோம்னா உடனே கம்பேர் பண்ணுங்கள், ரேட்டை கம்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார், அவர் ஆங்கரிங் எஃபெக்டை அவர் நம்ம கொடுப்பார். ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும், ஃபுட்டு நீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், இது வரைக்கும் யாருக்கும் அவங்க ஒன்றும் ஃபுட் பாய்சன்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு ஆனதில்லை அப்படின்னா உடனே நம்மளுக்கு KFC ஞாபகம் வரும். ஸோ அவைலபிலிட்டி என்ன இருக்கோ அது நம்ம உடனே இமீடியட்டாக நம்ம முடிவெடுப்போம். அதில் இருக்க நல்லது கிட்டதெல்லாம் நமக்கு யூஸ் பண்ண பின்னாடி அதோட பயன்பாட்டுக்கு பின்னாடி வேணால் தெரியலாம் மொழிய நம்ம தேர்ந்தெடுக்கும் முன்னாடியே நம்ம அதை யோசிக்கிறது இல்லை. இதெல்லாம் ஒரு அவைலபிலிட்டி பயாஸும் ஆங்கரிங் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படிங்கிறது பெரும்பாலும் நமக்கு வெளியிலேருந்து சொல்லப்படுற விஷயங்கள் தான். ஒரு பெரிய நியூஸ் பேப்பராக இருக்கலாம், மின்ட்டாக இருக்கலாம், மல்டிமீடியாஸு, யூடியூப்பு, ஸ்கீம்ஸு, ரெக்கமெண்டேஷன்ஸ், இது எல்லாமே நம்ம தனியாக நம்ம ஒரு அனலைஸ் பண்ணாமல் நம்மளே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா முடிவு எடுத்துருவோம். இதை நம்ம கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆமாம். ஸோ தமிழுக்காண்டி இதை நான் போட்டிருக்கேன். நம்ம ரொம்ப ஷார்ட்கட்டாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு என்ன ரெப்ரசன்டேட் ஆகுது, நம்மளுக்கு இப்போ ரெப்ரசன்டேட்டிவ்னு ஒரு காலத்தில் இருந்தாங்க, மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ்னு அப்புறம் மாற்றிட்டாங்க, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்னு. முன்னாடிலாம் ரெப்ரசன்டேட்டிவ் தான் சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் தவறான முடிவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இவர் ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபித்தார். அதுக்கடுத்த கான்செப்ட் இந்த 4 கான்செப்டில் ரெண்டாவது ஓவர் கான்ஃபிடென்ஸ். ஓவர் கான்ஃபிடென்ஸுங்கிறது நம்மளுடைய நம்பிக்கைகள், நம்மளுடைய பிரார்த்தனைகள், நம்மளுடைய மத நம்பிக்கைகள், அதனால் நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணுறது, ஜோசியம் பார்க்குறது, ஜாதகம் பார்க்குறது முதற்கொண்டு இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸில் வரக்கூடிய ஒரு விஷயம். இது என்ன பண்ணிடுவோம் அப்படின்னோம்னா நம்ம ரிஸ்க்கை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவோம். ரிஸ்க்கை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறையா தவறுகள் நடக்கும்.
நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இதில் வந்து மிஸ்டேக் நடக்கும் அப்படிங்கிறத இவர் வந்து சொல்லியிருக்கார். ஓவர் கான்ஃபிடன்ஸில் வந்து எப்போவுமே வந்து பிளானிங் எரர் வந்துடும். சரியாக நீங்கள் பிளான் பண்ண மாட்டீங்க, சரியாக ஃபண்டமெண்டலாக அனாலிசிஸ் பண்ண மாட்டீங்க, சரியாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண மாட்டீங்க, அதர் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் என்ன பார்க்க மாட்டீங்க. ஸோ எல்லா பிஓவியும் வந்து நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு வந்து எது ஒரு ரீசனாக இருக்கும் அப்படின்னா இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு வந்து உணர்த்துது. அவருமே வந்து இதை வந்து ஆராய்ச்சி பூர்வமாக சொல்லியிருக்கார். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து அவர் சொல்லுவது வந்து லாஸ் அவர்ஷன். எல்லாரும் வந்து எதை வெறுப்பாங்க அப்படின்னா லாஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல தான் வந்து நம்மளுடைய கான்செப்ட் வந்து அதிகமாக இருக்கும். சைக்காலஜிக்கலாகவே வந்து ஒரு விஷயம், கீழே உள்ள கிராஃப் பாருங்கள். ஒரு நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெட் பண்ணுறோம், இல்லை நம்ம வந்து ஒரு எதிர்பார்க்குறோம். நம்மளோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து நம்ம ஒரு 100 ரூபா போடுறோம், அது வந்து பலன் வந்து ஒரு 100 ரூபா நமக்கு பலன் கொடுத்துருச்சு, இல்லை 100 ரூபா நமக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 100 ரூபா ப்ராஃபிட் வரும்போது கூட நம்மளுக்கு வந்து திருப்தி இருக்காது. இன்னும் வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தான் வறுமையை ஒழிய. ஆனால் 100 ரூபா வந்து லாஸ் பண்ணும்போது 100 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நினைக்கவே மாட்டோம். அந்த 100 ரூபா லாஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பெயினாக கொடுக்கும். ஸோ ரெண்டு பக்கத்துமே ஃபீல் வரும். என்ன ஃபீல் வரும் அப்படின்னா 100 ரூபா லாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஃபீல் தான் லாஸ் ஆகும்போது வரும். ப்ராஃபிட் பண்ணும்போது என்னடா 100 ரூபா தானே கிடச்சிருக்கு, அந்த 100 ரூபா வந்து இன்னமும் நமக்கு இன்னொரு 100 ரூபா வந்திருக்கலாமே அப்படின்னு வந்திருக்கலாம். இப்போ 100 ரூபா போடுறோம், முதல் ரவுண்டில் 100 ரூபா வந்து நம்ம லாஸ் பண்ணிட்டோம், 2வது ரவுண்டில் நமக்கு 100 ரூபா வந்துருச்சு அப்படின்னா இந்த 2வது ரவுண்டில் 100 ரூபா வந்தது வந்து நம்மளுக்கு வந்து எந்த விதத்துலையும் வந்து சந்தோஷத்தை கொடுக்காது. நம்மளை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு பயாஸில் கொண்டு போய் நம்மளை மாட்டோம். அதுதான் வந்து இப்போ ட்ரேடிங் எடுத்துக்கிட்டோம்னா அது ஓவர் ட்ரேடிங் இல்லைன்னா ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். இன்வெஸ்ட்மெண்ட்லேயுமே இது வந்து ஒரு கோர் பிரின்சிபலாக வந்து இது வந்து பயன்படும். சில விஷயங்களில் வந்து ஒரு ஒரு 100 ரூபா மதிப்புள்ள ஒரு ஒரு பங்கு பத்திரம் வந்து லாஸ் ஆயிடுச்சு. உடனே வந்து இவர் வந்து வெளியில் எக்ஸிட் ஆகி வந்துட்டார். அதில் வந்து ஒரு 50 ரூபா லாஸ் ஆகிடுச்சு, ஒரு 50 ரூபா அவருக்கு ரிட்டர்ன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் வந்து மீண்டும் வந்து அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறார். மறுபடியும் அது 100 ரூபா வரும்போது சரி மறுபடியும் 100 ரூபாய்க்கு வந்து அவர் வந்து அதே பங்கு பத்திரத்தை வந்து அவர் வாங்குறார். அது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், ஸ்டாக்காக இருக்கலாம், இல்லைன்னா வேறு எந்த ஸ்கீமாக வேணாலும் இருக்கலாம், இல்லைன்னா அது வந்து ஒரு கேம்லிங்கில் இருக்கிற ஒரு அது ஏதாவது ஒரு என்னமோ ஒரு போக்கர் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்போ வந்து அவருக்கு ஒரு 100 ரூபா ப்ராஃபிட் வந்துடுது அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து மைண்டு பூரா எங்கே இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி வாட் ஈ லாஸ்ட்டு, அங்கே அதோட பெயின் தான் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து எப்போவுமே வந்து மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா லாஸே வரக்கூடாது, ஈக்குவலாக கெயின் வந்தாலும் லாஸே வரக்கூடாது அப்படிங்கிற இந்த மனப்பான்மை தான் இருக்கும். இதுதான் லாஸ் அவர்ஷன் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இது என்னெல்லாம் இதோடைய சைடு எஃபெக்ட் என்ன பண்ணால் இதெல்லாம் ஓவர் ட்ரேடிங்கு, ரிவெஞ்ச் ட்ரேடிங்கு இதெல்லாமே வரும். ஸோ லாஸ் அவர்ஷன் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பிஹேவியரல் எக்கனாமிக்ஸில் வந்து அவர் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. நிறைய மனிதர்களை வந்து போய் அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்தது, எதனால் இந்த முடிவு எடுத்தீங்க, எதனால் வந்து எது உங்களுக்கு திருப்தி கொடுத்துச்சு, எது உங்களுக்கு வந்து அதிருப்தி கொடுத்துச்சு, இந்த மாதிரியான டிசிஷனை எதுக்கு எடுத்தீங்க, எப்படி எடுத்தீங்க, ஏன் தவறான டிசிஷன் எடுத்தீங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் வந்து இந்த லாஸ் அவர்ஷனுங்கிற சப்ஜெக்டில் அவர் வந்து நிறையா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இதுதான் கடைசி எஃபெக்ட்டு, ஃப்ரேமிங் எஃபெக்ட்ஸ். இந்த ஃப்ரேமிங் எஃபெக்ட்ஸை வந்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து பயாஸில் சொல்லியிருப்போம். அவைலபிலிட்டி பயாஸு, கன்ஃபர்மேஷன் பயாஸு இதெல்லாம் வந்து நம்ம சொல்லியிருப்போம். நம்மளுக்கு எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் யார் மூலமாக நமக்கு வருது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து எந்த ஒரு முடிவும் எடுப்போம். இது எதை காட்டுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரேஷனல் ஹியூமன் பீயிங், நமக்கு வந்து ரேஷனலாக தான் இருக்கும். அதாவது வந்து ஒரு வகையாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு திறன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது
அது வந்து நம்ம வந்து இன்னும் அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து தெளிவாகலை அப்படிங்கிறத இந்த ஃப்ரேமிங் எஃபெக்ட்ஸ் காட்டும். ஃப்ரேமிங் எஃபெக்ட்னால் நம்ம எந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளால் முடிவெடுக்க முடியும். நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை எப்படி எந்த மாதிரி தூண்டுனாங்க, நம்மளுக்கு யாரெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நமக்கு யாரெல்லாம் வந்து நம்மளை வந்து ஸ்டிமுலேட் பண்ணாங்க, யாரெல்லாம் நம்மளை மோட்டிவேட் பண்ணாங்க. ஞாபகமாக வச்சுங்க இந்த வார்த்தையை. மோட்டிவேட் பண்ணுறதுனால கூட நம்ம ஒரு ஃப்ரேமிங் எஃபெக்ட்ஸில் வந்து நம்ம வந்து மாட்டியிருப்போம். அப்போ இது வந்து இப்போ பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பெரும்பாலான ஒரு பிஸ்னஸில் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட்டிங் பீப்புள்ஸுக்கு ஒரு சிலபஸ் சொல்லி கொடுப்பாங்க. என்னென்னா, ரெஃபரல் கான்செப்டில் தான் ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வந்து அதிகமாக சேல் பண்ண முடியும். ஸோ ரெஃபரல் ஆகிற மாதிரியான திட்டங்களை போடுங்க. ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து எத்தனை பேர் இருக்கீங்க, என்ன ஊரம், எந்த வயசில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சின்ன கொஸ்டினேரில் எடுத்துகிட்டு திரும்ப வந்து அந்த குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட இது ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீட்பேக் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கட்டு ஃபோன் கூட அடிக்கிறாங்க. இப்போ எல்லா மார்க்கெட்டிங் பீப்புள்ஸும் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. எங்கள்கிட்ட இந்த பொருள் வாங்கினீங்க, இந்த பொருள் வந்து நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கள்ட்ட யாராவது சொல்லுவீங்களா, எங்களுக்காண்டி நீங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள், கொஞ்சம் இது வந்து ரேட்டிங் வந்து எங்களுக்கு கொஞ்சம் போட்டு விடுங்க, கூகுளில் ரேட்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட்டிங் பீப்புள் கூட என்ன பண்ணுவாங்க, இந்த ஃப்ரேமிங் எஃபெக்ட்ஸை பயன்படுத்துகிற மாதிரியான சில மெத்தடாலஜியை இன்றைக்கி வந்து மார்க்கெட்டிங் உலகம் பண்ணிகிட்ருக்கு. ஏன் அப்படின்னா, ரெஃபரல் ஆகும்போது ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேல் அதிகமாகிரும் அப்படிங்கிறது வந்து அந்த கம்பெனியில் இருக்க மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டுக்கு நல்லா தெரியும். எல்லா கம்பெனியுமே அதுதான் பண்ணுது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது நல்லாவே இல்லாமல் இருந்தால் கூட நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன் வந்து ரொம்ப முக்கியமாக. இப்போ என்னுடைய மாமனார் வந்து சொல்கிறாரு, நாங்கள்லாம் காலங்காலமாக நாங்கள் இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், பெயர் சொல்ல விரும்பலை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதை வந்து கிளாசிக்கல் கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் கம்பெனியில் சொல்லுவாங்க, கிளாசிக்கல் கஸ்டமரெல்லாம் யாரையும் விட்டுறாத. இப்போ பஜாஜ்னா இப்போ என்னை கேட்டால் என்னுடைய அப்பா, என்னுடைய மாமா, எல்லோரும் வந்து பஜாஜ், அதாவது முக்கியமாக பஜாஜ் சேடாக் ஸ்கூட்டர் தான் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பஜாஜ் தான், எந்த கம்பெனியும் இல்லை, பஜாஜ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி. பஜாஜில் எல்லா ப்ராடக்ட்டுமே பெஸ்ட்டாக வந்துச்சானா இல்லை, ஆனால் சேட்டாக்குங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணதுனால அவங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. நம்மளும் வந்து அதில் தான் போய் நம்ம நிற்க. சில நேரங்கள் நமக்கு பிடிக்கலைன்னா கூட நம்ம சுற்றி இருக்க உங்களுடைய இன்ஃப்ளூயன்சஸ் அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கைகளோட அடிப்படையில் நம்ம அதை போய் வாங்குவோம். இது வந்து ஃப்ரேமிங் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஹியூமன் டிசிஷனில் வந்து இதில் வந்து நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த 4 கான்செப்டையும் பேஸ் பண்ணி தான் அவர் வந்து இந்த ப்ராஸ்பெக்ட் தியரி அப்படிங்கிறத கொண்டாந்தார். ஸோ ஃப்ரேமிங் எஃபெக்ட் அப்படின்னா, ஒரு நிச்சயமற்ற சூழலில் மனிதர்கள் முடிவுகள் பிழையானவை அப்படிங்கிறத அவர் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கார். உணர்ச்சி மற்றும் முன்கூட்டி எண்ணங்கள் வழிகாட்டுகின்றன. உணர்ச்சி வந்து நம்மளுக்குள்ளே வந்து ஒரு எமோஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த எமோஷனில் நம்ம டெசிஷன் எடுப்போம். அந்த டெசிஷன் வந்து பெரும்பாலும் தப்பாக தான் இருக்கும். நம்ம வந்து சிஸ்டம் 2 யூஸ் பண்ணுறதில்ல, சிஸ்டம் 1 தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து ஃப்ரேமிங் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே கொண்டுகிட்டு வந்தார். ரேஷனல் ஹியூமன் மாடல் அப்படிங்கிற ஒரு ஆதாரங்களை பூராத்தையும் அவர் வந்து கொடுத்தார். ரேஷனல் தான் நம்ம, இர்ரேஷனலாக தான் நம்மளால் வந்து முடிவெடுக்க முடியும், இர்ரேஷனலாக வந்து நம்மளால் இருக்க முடியாது. ரேஷனலாக தான், அதாவது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அளவீடுக்குள்ளே தான் நம்மளால் வந்து முடிவுகள் எடுக்க முடியும். அதுக்கான காரணங்கள் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள கான்செப்ட் முக்கியம். இதை வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஃப்ரேமிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த 4 கான்செப்டையுமே இந்த 2 கான்செப்டில் ப்ராஸ்பெக்ட் தியரி அண்டு பிளானிங் ஃபேலசி அப்படிங்கிறது, இந்த 2 கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இவருக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புத்தகத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து 5 பார்ட்டு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 40-50 சாப்டர்ஸில் வந்து இவர் சந்தித்த மனிதர்கள், இவர் பிஸ்னஸ் மேன்ஸ், ஃபார்மர்ஸ், லேபர்ஸ், இவங்கள்ட்ட எல்லாம் வந்து ஒரு 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 ப்ராப்ளத்தை சொல்லி சால்வ் பண்ணும்போது அவங்க உடலில் என்ன மாற்றங்கள் நடக்குது,
எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணார். அதை வந்து ப்ராஸ்பெக்ட் தியரி மற்றும் அந்த பிளானிங் ஃபேலசி அப்படிங்கிறதில் கொண்டுகிட்டு வந்தார். அதனால் அவருக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்தாங்க. இந்த கான்செப்டை வந்து அடுத்தடுத்து வந்து நியூ எக்கனாமிஸ்ட் வந்து எல்லோரும் வந்து நடைமுறையில் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து அவரோட ப்ராஸ்பெக்ட் தியரியில் வந்து முக்கியமாக சொல்கிறது வந்து மனிதனுடைய குணம் வந்து அவனுக்கு என்ன கிடச்சிச்சு அப்படிங்கிறத வந்து அவன் வந்து பார்க்குறதில்ல, என்னத்தை இழந்தோம் அப்படிங்கிறதுல தான் வந்து அவனுடைய கவனம் பூரா இருக்கும். அதனால அவன் வந்து நிறைய பயாஸில் போய் மாட்டுவான், அவனுடைய போக்குகள் மாறிடும். அதனால் அவன் வந்து தவறான முடிவுகளை மறுபடி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கெயின் ஆகிறத பற்றி கவலைப்படாமல் லாஸ் ஆனதை பற்றி தான் நிறைய கவலைப்படுவான். கெயின் ஆனதில் வந்து அதில் தான் வந்து நம்மளுடைய கவனம் இருக்கணும். அவள் கவலைப்படாமல் சொல்லிட்டேன், அப்படி இல்லை. கெயினில் வந்து நம்ம ஃபோக்கஸு வந்து பரவாயில்ல கெயின் ஆயிடுச்சு அப்படிங்கிற நினைப்புக்கும் நமக்கு வராது. நம்ம சாதாரண ட்ரேடர்கள் எடுத்துட்டாலே, எனக்கு தெரிஞ்ச ட்ரேடர்ஸில் எடுத்துட்டாலே அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா தான் அதுதான் ரொம்ப பெயினாக இருக்கும். அதனாலே மீண்டும் ட்ரேட் எடுத்து மீண்டும் லாஸை வந்து அதிகமாக அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கேன். இது எவ்வளோ ஒரு உண்மையான விஷயம். ஸோ வந்து இதுக்கு ஒரு பிளான் இருக்கணும், ஆனால் அந்த பிளான் இருக்காது நம்மள்கிட்ட. இதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கணும், அதுக்கு மேனேஜ்மெண்ட் இருக்காது. ஏன்னா நம்மளுடைய குணாதிசயம் வந்து எப்போவுமே சிஸ்டம் 1 தான் சார்ந்திருப்போம், சிஸ்டம் 2 வந்து நம்ம சார்ந்து இருக்கிறது இல்லை. ஸோ வந்து ப்ராஸ்பெக்ட் தியரி வந்து இதை வச்சு பேஸ் பண்ணி தான் வந்து அமோஸ் அப்படிங்கிற ஒரு டெவர்ஸ்கி அப்படிங்கிற இன்னொரு நண்பர் கூட தான் வந்து இந்த கான்செப்ட் வந்து அவர் உருவாக்குனார். இழப்புகளின் வழி அதே அளவிலான லாபத்தின் மகிழ்ச்சியை விட 2 மடங்கு அதிகம் அப்படின்னு சொன்னார். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நம்ம எல்லாரும் உணர்ந்திருப்போம். இதை நடைமுறைப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ப்ராப்பரான ஒரு மணி மேனேஜ்மெண்ட்டு, ஒரு சைக்காலஜி மேனேஜ்மெண்ட்டு நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது. அடுத்து வந்து பிளானிங் ஃபேலசி. எப்போவுமே இது ஒரு முக்கியமான விஷயம். எக்கனாமிக்ஸ்ட் எல்லாருக்கும் இருக்க மிகப்பெரிய அரசாங்கம் எல்லாத்துக்கும் ஒரு தனி மனிதனுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த பிளானிங் ஃபேலசியை வந்து நம்ம வந்து சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. என்னென்னா ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரமும் அதுக்கு தேவைப்படுற பொருளும் நம்ம எப்போவுமே அண்டர் எஸ்டிமேட்டை தான் பண்ணுவோமே ஒழிய கரெக்டாக வந்து கணிக்கிறதே இல்லை. அடுத்த 5 வருஷம் பிளானுக்கு வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு அரசாங்கம் கூட சொல்லும். ஆனால் அடுத்த 5 வருஷத்தில் அதை முடிக்கவே முடியாது. அது வந்து அடுத்த 15 வருஷத்தில் தான் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. எடுத்துக்காட்டுகள் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். நம்ம இந்தியாவிலே வந்து டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து மன்மோகன் இருந்த காலத்தில் அவர் எடுத்த முடிவுகள் எல்லாம் இப்போ தான் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. யூபிஐ அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் வந்து கான்செப்ட் வந்து இன்றைக்கி தான் ஆன்லைன் வந்து இன்றைக்கி வந்து மொபைல் ஆப் எல்லாத்துலேயும் வந்து இன்றைக்கி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. ஆனால் அண்டர் எஸ்டிமேட்டு தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இருக்க ரிசோர்ஸஸை வச்சு தான் அவங்க வந்து எஸ்டிமேட் போடுவாங்க. ஆனால் அண்டர் எஸ்டிமேட் ஆயிரும். நேரமும் தேவைப்படும் பொருளோட தேவையும் மாறிடும். இன்ஃப்ளேஷன் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா அதை வந்து அடிச்சிடும். ஸோ அடுத்த 10 வருஷத்தில் வந்து இந்த 10 ரூபாயை வச்சு நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பிளான் பண்ணும்போது அடுத்த 10 வருஷம் கழித்து இந்த 10 ரூபா வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அதில் வந்து அப்போதைக்கு அது வந்து 3 ரூபாயாக தான் இருக்கும், 10 ரூபாயாக இருக்காது. ஸோ வந்து அண்டர் எஸ்டிமேட்டு வந்து பெரும்பாலும் நடக்கும். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து இந்த திட்டம் ஏற்கனவே வந்தது, இப்படி நல்லா இருந்துச்சு இப்படின்ட்டு பெஸ்ட்டான கேஸு சீனரியோஸை வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்து தான் நம்ம வந்து பிளானிங்கில் போய் விழுவோம். ஃபேலசி அப்படிங்கிறது வந்து ஒரு மாயை தான். பெஸ்ட்டு கேஸு சீனரியோஸை போகிறதையும் கணக்கு எடுப்போமே ஒழிய அதில் இருக்க நல்லது கெட்டதை வந்து அனலைசிஸ் பண்ணுறதில்ல. இது குரூப் ஆஃப் பீப்புள்ஸுக்கு அவர் மொத்தமாக மனிதனுடைய மனித மனம் அப்படிங்கிற மூளை அந்த மனித ஹியூமனிட்டியை பேஸ் பண்ணி தான் அவர் சொல்கிறார். ஒரு தனிப்பட்ட நபரையோ ஒரு தனிப்பட்ட கவர்மெண்ட்டையோ வந்து அவர் வந்து எப்போவுமே சொன்னதில்லை. அவர் தனியாக மூளையெல்லாம் வெட்டியெல்லாம் உள்ள ஆராய்ச்சியெல்லாம் பண்ணலை. குணாதிசயம் இதுதான், மனிதனுடைய குணாதிசயம் இதுதான், அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எக்கனாமிக்ஸில் வந்து அவர் கொண்டுகிட்டு வந்தார். அதில் வந்து இந்த பிளானிங் ஃபேலசி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து ஏற்கனவே வந்து என்ன நடந்துச்சு,
என்ன டிலே ஆணுச்சு, ரொம்ப முக்கியமான வந்து என்னெல்லாம் தடைகள் வந்துச்சு அப்படிங்கிறத கரண்ட்டில் பிளான் பண்ணும்போது நம்ம வந்து பெரும்பாலும் அதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கிறதில்ல. ஸோ பாஸ்ட் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, அது மறுபடியும் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் நடந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய பிளானிங்கில் இருக்கணும். ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கணும், இருக்காது. ஸோ வந்து ஆல்வேஸ் வந்து ஆல் பீப்புள்ஸ் ஆர் அண்டர் எஸ்டிமேட் த டைம் அண்ட் ரிசோர்ஸஸ் நீடட் டு கம்ப்ளீட் த டாஸ்க். இதனால் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, தவறான முடிவுகளும் தவறான விளைவுகளும் தாமதமான விளைவுகளும், ஒரு விளைவு வந்து தாமதமாக ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு தாமதமாக ஆகும்போது அதனால் சில இழப்புகளும் வாரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த பிளானிங் ஃபேலஸில் சொன்னார். ஸோ இந்த 2 தியரியை பேஸ் பண்ணி தான் அவருக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புத்தகம் இவ்வளோ தான். இந்த புத்தகத்தில் வந்து ஒவ்வொரு தனி மனிதர்களுடைய பெயர், காலகட்டங்கள், அவரோட கேட்ட கொஸ்டினேயர்ஸ், அவங்களுடைய லைஃப்பில் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் வந்து அவர் வந்து மொத்தமாக ஆராய்ச்சி பண்ணி தான் நம்மளுக்கு 600 பக்கம் கொடுத்துருக்காரு. ஸோ இது பொறுமை இல்லாத மக்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக பயன்படும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த சிஸ்டம் ஒன்று வந்து எப்போவுமே மிஸ்லீடிங் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து சிஸ்டம் 2 வந்து பெரும்பாலும் வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். சிஸ்டம் 2 தான் வந்து ப்ராப்பரான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கும், ப்ராப்பரான அனாலிசிஸை வந்து நம்ம பண்ணுவோம், முன்னேற்பாடுகள் நம்ம வந்து நம்ம பண்ணிக்க முடியும். பட் சிஸ்டம் 1 பிரகாரம் அவர் வந்து சிஸ்டம் 1 வேணாம் அப்படின்னு சொல்லலை. அந்த லாஸ்ட்டாக சொல்கிறேன். என்னோடய பார்வையில் சிஸ்டம் 1 வந்து எதுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ வந்து பயாசஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகிருக்கு அப்படின்னா, பிஸ்னஸ்ஸு, ஒரு கவர்மெண்ட் பாலிசி, இன்வெஸ்டிங்கு, ஒரு டே லைஃபுக்கு கூட இது வந்து பயன்படுது இந்த புத்தகத்தினுடைய வாசிப்பு. இவருடைய கான்செப்டை வந்து எல்லா கவர்மெண்ட்டுமே வந்து நியூ எக்கனாமிக்கல் பாலிசிஸ் எல்லாத்துலேயுமே இவங்க வந்து கொண்டாந்துட்டாங்க. ஸோ வந்து இவர் ஒரு சைக்காலஜிஸ்டாக இருந்தாலும் எக்கனாமிக்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை வந்து இவர் கொண்டாந்தார். இது வந்து இவருடைய ஆதாரங்கள் எல்லாமே வந்து மனித நடத்தை, பிஹேவியர், இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இதுதான் வந்து இவருக்கு வந்து நோபல் பரிசு வாங்கி கொடுத்ததுக்கான ரீசன். ஓகே மக்களே, நான் மேக்ஸிமம் இதில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இந்த 4 கான்செப்டு, அந்த 4 கான்செப்டை உள்ளடக்கினது தான் ப்ராஸ்பெக்ட் தியரியும் பிளானிங் ஃபேலசியும். ஆனால் அந்த 4ஐயும் வந்து நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி நான் வந்து எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன். சிஸ்டம் 1 வந்து நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு சிஸ்டம் 1 ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் பிஸ்னஸுக்கோ நம்ம சர்வைவல் பண்ணுறதுக்கோ சிஸ்டம் 1 உதவாது. சிஸ்டம் 2 தான் நம்ம கையில் எடுத்துக்கணும். ஸோ மனம் போல் வந்து நம்ம வந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நம்ம வந்து மனம் போல் வாழலாம், அது சிஸ்டம் 1. ஆனால் புத்திபூர்வமாக தான் நம்மளுடைய சர்வைவல் பண்ணுறதுக்கு, அது பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வந்து விவசாயமாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த ஒரு நம்ம வந்து வாழணும் அப்படிங்கன்னா அதுக்கு வந்து சிஸ்டம் 2 வந்து ரொம்ப முக்கியம். இதுதான் என்னுடைய எனக்கு இவருக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பர்சன்ட் மூலமாக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னுடைய பிஹேவிங், என்னோடய பர்சனல் லைஃப், அது வந்து ட்ரேடிங்காக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், என்னோடய தனிப்பட்ட பர்சனாலிட்டியை கூட இந்த புத்தகம் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டாந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நான் இவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ தூரம் பொறுமையாக அதை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி மக்களே. மீண்டும் இன்னொரு அற்புதமான ஒரு புத்தகத்தில் வந்து நம்ம வந்து சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ. பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது நான் கான்செப்டை விட்டுருந்தேன் அப்படின்னாலும் தயவுசெய்து எனக்கு கமெண்ட் பண்ணி எனக்கு வந்து அதை ஞாபகப்படுத்துங்க. நான் வந்து என்னோடய போஸ்டிங்கில் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நன்றி மக்களே.